அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். ஆட்டத்தை கலைத்தாடும் ஸ்டாலின். தமிழக அரசியலே குலுங்க போகுது. அந்த 3 முக்கிய சம்பவம் என்ன தெரியுமா? கள்ளக்குறிச்சி விவகாரம் கையை மீறி போன நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சில நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்துள்ளாராம். முதல்வர் ஸ்டாலின் இன்னும் 3 வாரங்களில் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருந்தார். அந்த பயணம் தள்ளி போக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் கையை மீறி போனதால் விரைவில் தமிழ்நாடு அரசியலில் பல மாற்றங்கள் செய்யப்படலாம் என்கிறார்கள். விக்கிரவாண்டிக்கும் இடைத்தேர்தல் தொடர்பான தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. அடுத்த 1 மாதம் தேர்தல் தேதிகள் நடைமுறையில் இருக்கும். வேட்புமனு தாக்கல் ஜூன் 14 to 21, வேட்புமனு பரிசீலனை ஜூன் 24, வேட்புமனு திரும்ப பெற ஜூன் 26, வாக்குப்பதிவு ஜூலை 10, வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதேபோல் அமைச்சரவையிலும் பெரிய மாற்றம் வரப்போவதாக செய்திகள் வருகின்றன. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலும் கட்சிக்கு வெளியே அதிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் கூடிக்கொண்டே வருகிறது. சமீபத்தில் பிறந்தநாளை கொண்டாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, நான் எப்படி அதை சொல்ல முடியும், முதல்வர் தான் முடிவு எடுப்பார் என்று கூறினார் உதயநிதி ஸ்டாலின். இதே போன்ற கேள்வி இதற்கு முன்பும் பல முறை அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் எனக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது, இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறார்கள், எனக்கு அப்படி எதுவும் தகவல் வரவில்லையே, உங்களுக்கு யார் இது போன்ற தகவல்கள் தருகின்றனர், எனக்கு அப்படி தெரியவில்லை என்ற ரீதியில் மறுத்தே வந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் என்று சொல்லியுள்ளார். அதாவது துணை முதல்வர் பற்றி முதல்வர் முடிவெடுக்கட்டும் என்று உதயநிதி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லியிருப்பதன் மூலம் துணை முதல்வராக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார். அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை விசாரணை வலயத்தில் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்தாடும் திட்டத்தில் இருக்கிறாராம். இதனால் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீனியர்களாக இருக்கும் 10 அமைச்சர்களை தான் டெல்லி டார்கெட் செய்கிறது. அப்படித்தான் செந்தில் பாலாஜி டார்கெட் செய்தனர். தற்போது ஏவா வேலுவை டார்கெட் செய்கின்றனர். இடையில் பொன்முடியை டார்கெட் செய்தனர். இப்படி சீனியர்களாக இருக்கும் 10 பேரை தான் டார்கெட் செய்து வருகின்றனர். சீனியர்களாக இருக்கும் நபர்கள் தான் டெல்லியின் பொறியில் சிக்கியுள்ளனர். இதில் சிலர் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் ஒரே பிரிவில் நீண்ட நாளாக இருக்கும் IAS, IPS அதிகாரிகளை மாற்றும் முடிவையும் ஸ்டாலின் எடுத்துள்ளாராம். அடுத்த 3 வாரங்களுக்கு தமிழ்நாட்டில் இதனால் நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் நடக்கும் என்கிறார்கள். நன்றி.